சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசி தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்ய. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் மிதுனத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்போவுமே ஒரு ராசியினுடைய அதிபதி 3, 6, 8, 12 போன்ற இடங்களில் மறையக்கூடாது. கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் சுப பலனை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராசிநாதன் உங்களுக்கு மறைஞ்சிட்டார். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னாக்கா, 7ஆம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமா 3ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு நிலை. 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். 16 நாள் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்து அதிபதி 5 தேதிக்கு பிறகு 11ஆம் இடம் வந்து குரு பார்வை பெறுகிறார். அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, சனி 4ஆம் இடத்துல இருக்கார், அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்க. அதுதான் இல்லை. இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இதுவரைக்கும் செய்து வந்த தீய பலன்களை தராமல் அதற்கு மாறாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் முன்மீட்டு பலனை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். உபஜயஸ்தானத்தில் இருந்தால் சனி பகவான் யோக பாக்கியங்களை தருவார். இந்த கெடுதல் பண்ணுவதற்கு மாறாக உங்களுக்கு திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ரம் அடையும் காலம் வரைக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம். 7ஆம் இடத்தில் வேறு குரு இருக்கார், சூப்பர். குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடத்தில் ராகு, நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கை பெறுவீர்கள். இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு நிலை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதாவது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் 3ஆம் இடம். அப்போ வெற்றி பெறுவீர்களா? கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொண்டு அதனால் லாபத்தை பெறுவீர்கள் தற்காலிகமாக. ஒரு சிலர் நிரந்தர, அதாவது நீண்டகால, அதாவது தூர பிரயாணத்திற்காக அடித்தளம் இடுவீர்கள். அது வந்து எதிர்காலத்திற்கு தூர கண்ணோட்ட பார்வைக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்டகால
அமைப்புக்கு. மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்லை. தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருப்பாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ராகு பகவான் 5இல் இருக்கிறார். இது என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். உங்கள் சொத்தை ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை உங்கள் சொத்து இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குதுன்னு வரப்பு மாற்றி போடுறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு கல்வி, அதாவது வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷ குறைவு ஏற்படும். ராகு இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். எதிரிகள் மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு சொல்லலாம். யார் எதிரின்னு தெரியாது சில நேரத்தில். அப்போ எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பெதுங்க வைத்து விடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவு வைக்கும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் குரு இருந்து ராசியை பார்க்குறதால சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல 6 8 போய் அமர்ந்திருக்கிறதால ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். வெளியூர் வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பது சிறப்பு. தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மும்முரத்தை காட்டி நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனாலும் இந்த சனி பார்வை இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த மேலாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. ஒரு 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி. புதன் சூரியன் 16 நாள் இருக்கார். அதனால் புதன் சூரியன் புதாதித்ய யோகம் முதல் 15 நாள் இருக்குது. அடுத்த 15 நாள் சூரியன் அங்கே போயிடுறார், புதன் அங்கே இருக்கிறார், தன்னுடைய வீட்டில் உச்சம் அதிக்கிறார். அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்காக அதே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் தாங்க இருக்கிறேன். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். லாபங்கள் கிடைக்கும். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் எதை எடுத்து போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. மற்றபடி ஆன்மீக சிந்தனை இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 11 புதன் 11 உச்சநிலை வருகிறார். அப்போ உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம். நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும், நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா துறை, கட்டிட கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி
அரசு உத்தியோகம், அதாவது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களாலையும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். நல்ல சாதகம் பெறக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் கடைசி 11 நாள் ஆட்சி பீடம் ஏறினாலும் உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். கலைத்துறை மற்றும் சினிமா துறை, ரியல் எஸ்டேட் துறை மற்றும் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, நிதித்துறை, நீதித்துறையில் இருக்கிறவங்க, அரசு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையங்கள், பெயிண்டர்ஸு, கலை நுணுக்கமுடையவர்கள், கலை சிற்பிகள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு காலம். 24, 25, 26 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமக்கலமாக இருக்குங்க.